எதுக்கு இந்த பையன் இப்படி குண்டு கட்டா ஜீப்ல ஏத்துறாங்க? அப்படி என்ன தப்பானா அந்த பையன்? எங்க நடந்தது? என்ன நடந்தது? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க. நேத்து என்ன ஆயிருக்குங்க, தஞ்சையில வந்து விசிக வந்து மறியல் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேனர் வச்சிருக்காங்க போல இருக்கு. அத அந்த மாநகராட்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எடுத்து போட்டுறாங்க. ஏன்னா பேனர் வைக்கக்கூடாதுன்றது இப்ப ரூல்ஸ் ஆயிப்போச்சு. ஆனா பேனரால நிறைய விபத்துக்கள் நடக்குது அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்றாங்க, பேனர் வந்து ரிமூவ் பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்க, இந்த விசிக கட்சிக்காரங்க மறியல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி நீ என் பேனரை எடுக்கலாம் அப்படின்னு மறியல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ரோட்லயே உட்காந்து மறியல் பண்ணும்போது, அப்போ வந்து பைக்ல ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பசங்க வந்து பைக்ல வராங்க. பஸ் எல்லாம் நிறைய நின்றுட்டு இருக்கு. அப்ப அந்த பைக்ல இருந்த பையன் வந்து எனக்கு வழி விடுங்க, நான் அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்றான். அப்ப அந்த விசிகால மறியல் பண்ணிட்டு இருங்க, அங்க இருந்து ஒருத்தர் வந்து வழியில விட முடியாது, நாங்க மறியல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பையன் இல்ல நான் போயே ஆகணும் அப்படின்ட்டு அந்த பையன் கொஞ்சம் சத்தமா பேச ஆரம்பிக்கிறான். லைட்டா மேல கையில பட ஆரம்பிக்குது. விசிகா காரனும் வந்து சத்தமா பேசுறாரு, அந்த பையனை வந்து சத்தமா பேசுறான். கொஞ்சம் சண்டை முத்துற அளவுக்கு ஆகி போகுதுங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது, ரெண்டு பேரும் அடிச்சுக்காத குறை அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து மோதிக்கிறாங்க. இதை வந்து அந்த இடத்துல என்ன மறியல் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல போலீஸ் போர்ஸ் வந்து கண்டிப்பா போடுவாங்க. அப்போ அந்த சிறப்பு ஆய்வாளர் என்ன பண்றாரு, இதை பாக்குறாரு. முதல்ல பார்க்கும்போது சாதாரண பிரச்சனை மாதிரி தான் தெரிஞ்சுது. அதுக்காக அவர் பார்க்கும்போது ரொம்ப பெரிய பிரச்சனையை கை கலப்பு ஆயிடுமோன்ற பயத்துல என்ன பண்ணிட்டாரு, அவர் வராரு. வந்து என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பையன் போனும் போது அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி தான் பண்றாரு, போட அந்த சைடு போடா அப்படின்னு மிரட்டுறாரு. மிரட்டுறாரு மீன்ஸ் பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்க. ஏன்னா வந்து இன்கேஸ் அந்த பையனுக்கும் அங்க விசிகா காரங்களும் பிரச்சனை ஆச்சுன்னா லாஸ்ட்ல யாரு கேள்வி கேட்பாங்க, போலீஸ்காரர் தான் கேள்வி கேட்பாங்க. அதனால அவர் என்ன பண்றாரு, அந்த பையன் ஏன்னா மறியல் பண்றவங்க நம்ம இது பண்ண முடியாதுங்க, ஆனா பப்ளிக்கை வந்து நம்ம நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால அவர் கொஞ்சம் என்ன போலீஸ்காரனும் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு கொஞ்சம் மிரட்டல அதட்டுற தோனியில சொல்றாரு, போடா அந்த சைடு அப்படின்னு கையெல்லாம் ஓங்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன பண்றான், அவரை மரியாதை இல்லாம பேசுறான். வெயிடா வெயிடா பார்ப்போம் கையா வெயிடா அப்படின்ட்டு ஒரு சிறப்பாய்வர் வயசுல மூத்தர் எல்லாத்துக்கும் மேல அவர் போலீஸ் அவங்கள வந்து மரியாதை வெயிடா பார்க்கலாம், வெயிடா கையா அப்படின்றாரு. அப்போ அவர் வந்து கை வைக்கிறாரு. அப்போ கை வந்து அவர் வந்து அடிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் உடம்புக்கு பலாருன்னு விட்டுருக்கலாம். ஆனா ஒரு லைட்டா தட்டுறாரு. லைட்டா மேல பட்டணும் இந்த பையன் அவனோட ஃபுல் வெயிட்டை போட்டு 2 அடி அவரை வந்து சிறப்பு ஆய்வாளர் வயசுல மூத்தர் போலீஸ்காரன் பார்க்காம அடிச்சிட்டாங்க அந்த பையன். எதுக்காக அவர் வந்து தடுக்கிறாரு, மறியல் பண்றவங்களும் உனக்கு பிரச்சனை ஆச்சுன்னா அவன் மறியல் பண்றவங்க சும்மா இருப்பாங்களா? அவன் ஒரு பையன் தான், அவன் சிங்கிள் தான். இங்க இருக்கிற எப்படியோ 100 பேர் கிட்ட இருப்பாங்க. போட்டு பொழந்தாங்கன்னா அந்த பையனோட நிலைமை என்ன ஆகும்? அதுக்கப்புறம் யாரை கேள்வி கேட்பாங்க? போலீஸை தான் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் எதனா பிரச்சனை நடந்து போலீஸ் வந்து பிரச்சனை வந்து தீர்க்க பாக்குறாங்க. அதே மாதிரி வந்து அவர் வந்து அந்த பையனை வந்து காப்பாற்றணும்னு அவரு ட்ரை பண்ணா லாஸ்ட்ல அந்த பையன் அவரே அடிச்சிடறான். போலீஸ் அடிச்சா சும்மா விடுவாங்களா? அதுக்காக தான் அந்த பையனை வந்து குண்டு கட்டா வந்து ஏத்துறாங்க. அப்போ அந்த பையன் அவர் தான் கையை அடிச்சாரு. அவர் அடிச்சாரு. ஏன் அடிச்சாருன்னா காரணம் இதுதான். அதுவும் நம்மளை காப்பாத்துறது தான் அந்த போலீஸ்காரர் வராரு. அவரே நீ அடிச்சனா போலீஸ் அடிச்சு சும்மா விட்டுருவாங்களா சொல்லுங்க? ஆனா அவர் ஃபோர்ஸ் கூட அடிக்கல, அடிச்சாரு லைட்டு தான் கைப்படுது. அதுக்குள்ள அந்த பையன் வந்து அவரை ஓங்கி அடிச்சு சும்மா விடுவாங்களா? அதுக்குதான் வந்து குண்டுகட்டா வந்து ஜீப்ல ஏத்துறாங்க. இதுதாங்க நடந்தது. ஒரு சில பேர் அது வந்து அரசியல் ஆக்குறாங்க. பையன் வந்து மறியல் பண்ணிட்டாங்க, அதுக்காக அந்த பையன் வந்து சிங்கிளா வந்து குரல் கொடுத்தான், அதனாலதான் வந்து போலீஸ் வந்து அவனை குண்டுகட்டா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. ஏதா இதுல கூடவாடா அரசியல் பண்ணுவீங்க? நம்மளுக்கு அர்ஜென்ட் அப்படிங்கும்போது வேற வழியில போய்க்க வேண்டியதுதான். இல்லைன்னா சில நேரங்கள்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அங்க கட்சிக்காரங்கிட்ட போய் சண்டை போட்டா அவன் சும்மா இருப்பானா? அது ஆளுங்கட்சிக்காரங்க அவங்களோட பேனரை இது பண்ணிட்டான்ட்டு இது பண்றாங்க. இப்போ அதை வந்து அரசியலாக்கி அந்த பையனை ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்காங்க. போலீஸ்காரனே அடிச்சிட்டான் பாத்தியா அப்படி இப்படின்ட்டு. இப்படிலாம் வந்து அதை உசுப்பேத்தி விடுவீங்க? சின்ன பையங்க வாழ்க்கை தான் இங்க வீணா போவேன். இந்த வீடியோ இப்ப எல்லாரும் எடுத்துட்டாங்க. இந்த வீடியோ வந்து யூடியூப்ல எல்லாத்துலயும் அப்லோட் பண்ணிருப்பாங்க, ஷேர் பண்ணிருப்பாங்க. இது அந்த பையன் சாப்பிட்ற வரைக்கும் இருக்கும், செத்தாலும் அந்த பையன் இருக்கும். இது எவ்வளவு பெரிய அசிங்கம். அவங்க வந்து நம்மளை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அங்க வந்து ஒரு பேசுறாரு. இல்லைன்னு கட்சிக்காரனே அந்த பையனை வந்து அவங்களே மீதி மீதி மெச்சிருப்பாங்க. அவனை வந்து காப்பாற்ற போய் அவர் அடிச்சா போலீஸ் அடிச்சா சும்மா இருப்பாங்களா? அதனால வந்து எங்கேயுமே சரி ஒரு பொறுமை இருக்கணுங்க. சின்ன பையன் பொறுமை இருக்கணும். இதையும் சில பேர் அரசியலாக்கி பேசும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பையனை தூக்கி வச்சு பேசுறாங்க. அவன் போலீஸ்கார மேலே கையை வச்சுட்டான் பாத்தியா, தனியா நின்று கேள்வி கேட்டான் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை வந்து வீண் பண்ணாதீங்க, சரிங்களா? அதனால இடம் பொருள் ஏவல்னு இருக்கு. எங்க எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும்ன்ற ஒரு சில முறைகள் இருக்கு. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை தான் வீணா போகும். நீ அடிச்சது ஏன்னா ஒரு அரசு அதிகாரி அடிச்சாங்க, இதுக்காக உனக்கு வழக்கு போட்டு நிறைய விஷயங்களை வந்து நீ தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால வந்து இதை வந்து அரசியலாக்காதீங்க. அந்த பையன் தப்பு பண்ணியிருக்கான். அவரை வந்து அந்த போலீஸ்காரன் மரியாதை இல்லாம கை வேடா பார்ப்போம் அப்படின்னா
ஒரு போலீஸ்காரர் சும்மா இருப்பாரு, ஆனால் தான் விட்டாரு ஒரு அதுவும் சரியா வைக்கலங்க. அவர் நினைச்சிருந்தா ஃபோர்ஸா அடிச்சிருக்கலாம், விதவதான் பட்டுது. அதுக்குள்ள அந்த பையன் எப்படி இருக்கான். அதனால இந்த விஷயத்த வந்து அரசியல் ஆக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா வந்து மறியல் வந்து எல்லாரும் பண்றது தான். அந்த இடத்துல அந்த பையனுக்கு அந்த பொறுமை கிடையாது. போலீஸ்காரன்ட்டே இப்படி முறைக்கிறான், கட்சி 100 பேர் இருக்காங்க, அவங்ககிட்டயே இப்படி முறைக்கிறான், போலீஸ்காரன் அடிச்சிருக்கான். இது வந்து அவன் மேல தப்பு இல்லை அப்படின்னா யாருமே ஒத்துக்குவாங்க? அந்த வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்தாலே தெரியுது பையன் மரியாதையுமே பேசுறான், வெயிடா கையா வெயிடா பார்க்கலாம் அப்படின்னு. அந்த அடிக்கிறதும் அந்த பையன் ஆரம்பத்துல இருந்தே சரி அந்த பொறுமையே கிடையாது. அர்ஜென்ட்டா போறோம், ஐயா எங்க நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போறவங்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை இல்லை. அவன் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா முறைக்கிறதும் அடிக்கிறதும் வந்து நம்ம தான் பெரிய இது அப்படின்ட்டு எல்லாரும் பேசுவாங்க தெரியுமா? நம்ம மிரட்டினா எல்லாம் விட்டுருவாங்க, எல்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு அந்த தோணிலேயே அந்த பையன் பேசினான். அதனோட விளைவுகள் தான் இதை யாரும் அரசியல் ஆக்காதீங்க. அந்த பையன் பயந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பெரிய தப்பு. பட் இந்த வீடியோ பத்தி பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோல என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, அதுக்காக தான் இந்த வீடியோ பத்தி பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான கண்டென்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ரகுவரன். டாடா, பை பை.